ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதை தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இப்போ குடும்ப பெண்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஆனால் வெளியில் போயிட்டு அவங்களால வேலை பார்க்க முடியாத சுச்சுவேஷன். ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், இப்படி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸில் தான் பாதி பெண்களுடைய நிலைமை போயிட்டுருக்கு. ஏன் என்னையுமே முதல் கொண்டு இவ்வளோ தூரம் நம்ம படித்து நம்மளால் எதுவுமே முன்னேற முடியாதா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன் இப்போ யோசிச்சுட்டும் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். என்னால் முடிஞ்ச டிப்ஸை நான் இந்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்ஸுமே புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க, நம்ம வீட்டில் சும்மா இருக்கோம் அப்படின்றத டிப்ரெஷனில் கொண்டு போகாதீங்க. உங்களால் ஏதாவது முயற்சி பண்ணி வீட்டில் இருந்தே பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்க. அப்போ உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி முன்னேறி வர முடியும். ஸோ ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஹோம்மேடு ஆர்கானிக் பிஸ்னஸ்ன்னு வச்சுப்போமே. இதில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, ஹெர்பல் ஏர் ஆயில் நம்ம செய்யலாம். இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹெர்பல் ஏர் ஆயிலை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஹெல்த்துக்குன்னு நிறைய கான்ஷியஸ்னஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஹெர்பல் ஆயிலை நீங்களே சொந்தமாக தயாரித்து விற்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்லேயே பெரிய பிஸ்னஸாக கூட இந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. ஸோ சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரை நீங்கள் கூப்பிட்டு இந்த பிஸ்னஸை தொடங்கலாம். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் சூப்பராக ரன் ஆகும். ஏன்னா ஹேர் ஆயிலுன்றது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அதை நம்ம சுத்தமாக தூய்மையாக நம்மளுக்கு கொடுக்குற இன்க்ரீடியன்ஸோடு நம்ம பக்காவாக பண்ணும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்து கடையில் அதை கொடுத்து அதை மக்கள் எல்லாருமே வாங்குறாங்களான்னு பாருங்கள். கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மார்க்கெட்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு இப்படி எல்லாமே கொண்டு போய் உங்களுடைய ஹெர்பல் ஆயிலை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்படியே நீங்கள் பெரிய பிஸ்னஸாகவும் கொண்டு போகலாம். இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வேணுன்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, நவதானிய மாவுகள். நவதானிய மாவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்து மாவு வரும், கோதுமை மாவு, ராகி மாவு, இந்த மாதிரி மாவு வகைகளை நீங்களே சொந்தமாக தயாரித்து விற்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டில் யாருமே இருக்கிறது இல்லை. அந்த குக்கிங்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்பவே குறைவாகி போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்னும் போது எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு இப்போ நினைக்கிறதுனால மாவு வகையில் இந்த மாதிரி புக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற நிலமையில இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சத்தான மாவுகளை தயாரித்து விற்கும் போது கண்டிப்பாக ஒரு டைம் வாங்கி பார்த்தாங்கன்னா உங்களுடைய அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா அவங்க ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸுமே இதனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். கண்டிப்பாக இந்த நவதானிய மாவுகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3வது, பொடி வகைகள். எனக்கு தெரிஞ்ச பொடி வகைகளை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கறிவேப்பிலை பொடி, இட்லி பொடி, உளுந்து பருப்பு பொடி, எள்ளு பொடி, உளுந்தங்கஞ்சி பொடி, உளுந்த மிக்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய பொடி வகைகள் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னுமே நீங்கள் அதிகரித்து நீங்கள் பொடி வகைகளை தயாரித்து விற்கலாம். இந்த மாதிரி ஹோம்மேடு பொடி வகைகளை நிறைய பேர் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி தோசை நம்ம செய்கிறோன்னா கூட இந்த பொடியை ஊற்றி ஒரு எண்ணெயை நம்ம கலந்து தொட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் வேலைக்கு. இந்த மாதிரி சிம்பிளாக ஹோம்மேடாக ஹெல்த்தியாக எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம போடுற உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம காசு சம்பாதிக்கலாம். இதெல்லாம் எங்கெங்க நம்ம பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணாதான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப்பை உங்களால் கொண்டு போக முடியும். அதை விட்டுட்டு என்னால் பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியலையே, நான் எப்படி வீட்டில் இருந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியும்னு நம்ம யோசித்து உக்காந்துட்டு இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
ஒரு சிலர்லாம் வந்து நிறைய சூப்பராக சமையல் பண்ணுவாங்க, நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. அந்த குக்கிங் அந்த திறமை வந்து அவங்களுக்குள்ள நிறைய இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, உங்களை குக்கிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுடைய கைப்பதம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களே உணர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். கொஞ்சமாக காசு போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய காசு போட்டு அது லாஸ் ஆகிறத விட ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம முன்னேறி போகலாம் அப்படின்றத வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. அடுத்து 4வது பாயிண்ட்டு, ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சமையல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சமையல் செய்யும் போதெல்லாம் அந்த வீடு வந்து அவ்வளோ மணக்கும். ஸோ அவங்களோட திறமை அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டில் குக்கிங் பண்ணுறதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. 4 பேர் நீங்கள் சமைக்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு பாராட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய திறமை வந்து ஒளிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். நீங்கள்லாம் என்ன செய்யலான்னா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பிஸ்னஸை வந்து தொடங்கலாம். நிறைய பிள்ளைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்லேருந்து படிப்பாங்க, நிறைய பேர் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்கள் தேடி பிடிச்சி அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் மதியம் சாப்பாடு கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் இதை பண்ணி இப்போ பெரிய லெவல்லையே இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு வேலையே முடிச்சுட்டு கூட கொஞ்சம் ஒரு 3 hours 4 hours இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்ட் டைம் ஜாப் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக இந்த வெரைட்டி ரைஸ் பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகும். வேணுன்றவங்க இந்த டிப்பையுமே முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்து 5வது நவதானிய லட்டுகள். இப்போ நவதானிய லட்டுகள் ஏகப்பட்ட லட்டுஸ் வந்துருச்சு. எல்லாருமே இதெல்லாம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஹோம்மேடு லட்டை வந்து நிறைய பேர் வாங்கியும் சாப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்ச லட்டு வகைகளை நான் சொல்கிறேன். திணை லட்டு, கருப்பு உளுந்து லட்டு, பச்சைப்பயிறு லட்டு, ராகி லட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய நவதானிய லட்டுகளை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குன்றத இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ருசி வந்து அவங்களுக்கு நல்லாவே பிடிச்சி போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து தொடங்கி சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த 5 பிஸ்னஸ் ஐடியாஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறுங்க. நான் கொடுக்குற இந்த டிப்ஸ்னால் யாராவது கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் யோசிப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடும் போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பாய், டேக் கேர்.